ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ தான் ஒரு அலை ஓஞ்சி அடங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது. நடந்த விஷயத்தை மறக்கவே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ரோகிணி பண்ணிட்டு போன வேலையால். ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் இப்போ மனோஜ் வாங்கின கடத்துக்காக வந்து அவர் நிற்கிறாரு. அவங்களுடைய அம்மாவை ஷூரிட்டி போட சொல்லி நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் மனோஜுக்கு தோணுது, நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லை, நம்ம ஜீரோவாக தான் இருந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி நம்ம படித்த முட்டாளாக இருந்திருக்கோம். நம்மளோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாளாக இருந்திருக்கோம். அது ஒரு பக்கம். பிஸ்னஸில் ரோஹிணி வந்ததுக்கப்புறமா தான் ஷோரூம் ஆரம்பித்தோம், பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆர்டர் வாங்கி கொடுத்ததும் அவள் தான் கேன்சல் ஆகிப்போச்சு. ஸோ நம்மளுக்கு எதுவுமே தக்க வச்சுக்க நம்மளால் முடியல அப்படின்றது ரோஹிணி போனதுக்கப்புறமா தான் மனோஜ் வந்து இப்போ அவர் சொன்னதுக்கப்புறமா தான் அதை உணர்ந்து பார்த்துட்ருக்காரு மனோஜ் வந்துட்டு. இப்போது விஜயா வந்து என் பையன் கடன் அடைப்பான் அப்படின்னு மனோஜை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நான் அதுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது மனோஜ் அந்த பணத்தை கொடுக்கலனா கூட விஜயாவோட நகை நெட்டு அப்படி இல்லைன்னா அவருடைய அப்பா கொடுத்துட்டு போன அந்த வீடு இருக்குது, இதெல்லாத்தையும் வச்சு எப்படியாச்சும் கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து விஜயா யோசிக்கிறாங்க. வீட்டில் அத்தனை பேருமே சொல்கிறாங்க. ஆனால் யார் பேச்சுமே கேட்காம விஜயா சைன் பண்ணிடுறாங்க. இதுதான் அவங்க பண்ண ஒரு முட்டாள்தனமான விஷயமே. மனோஜை நம்பி ஸோ மனோஜ் எப்படியும் கட்ட போகிறது கிடையாது. ரோகிணி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஷோ ரொம்ப ரன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுவுமே லாஸ்ட்டில் தான் போய் முடிய போகுது. கடைசியில் அதை இழுத்து முடுற மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் இப்போது ஷூரிட்டி கையெழுத்து விஜயா மனோஜ்க்கு போட்டு கொடுத்ததுனால ஸோ எல்லாமே வந்து போயிடுச்சு. அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும் இந்த பேர் இவங்களுடைய பேரில் இருக்குது அப்படின்றது. அவர் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சப்போஸ் மனோஜ் இந்த பணத்தை கட்டலைனா கூட இந்த வீட்டை அவர் பேருக்கு மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை ஏற்கனவே அவருக்கு தெரியும். வீட்டை விட்டு எல்லோரும் வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் அது ஏற்கனவே பேசிட்டு போனார். ஸோ இதுக்கெல்லாமே காரணம் நம்ம மனோஜ் மட்டும்தான். அவர் தான் பெரிய முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிட்டாரு. அதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தமும் படுறாரு. ஏன் வீட்டில் இருக்கிறவங்கம்மா அத்தனை பேருமே மனோஜ் அப்படி பார்த்துட்ருக்காரு. அவனை பார்த்து பாவப்படுறதா இல்லை கோவப்படுறதானே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி முத்துவும் பேசிகிட்டு இருக்காரு. பின்ன என்னப்பா, யார் என்ன தகுதி தராதான்னு தெரியாமல் அம்மாவும் அவனும் சேர்ந்துக்கிட்டு லவ் பண்ணுறன்ற பேரில் பாலர் அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து பெரிய குழப்பத்தை பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. அதையும் நாம் தான் கண்டுபிடிச்சி சொன்னோம். கடன் வாங்குறன்ற பேரில் தேவையில்லாமல் போய் கடனை வாங்கி இப்போ இந்த பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்போது அவன் என்ன கடன் அடைக்க முடியல அப்படின்னு அந்த ஆளு கேவலமாக இவனை பற்றி பேசிட்டு போகிறான். ஏமாந்து நிற்கிறானே அப்படின்னு இவனை பார்த்து வருத்தப்படுறதா இல்லை இப்படி ஏமாற்றிட்டு அவங்ககிட்ட ஏமாந்து வந்து பணத்தையும் கட்ட முடியாமல் நிற்கிறானே அப்படின்னு இவன் மேலே கோவப்படுறதா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு முத்து பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காரு. மற்றவங்க எல்லாருக்குமே என்ன பேசுதுன்னே தெரியல. முக்கியமாக ரவியுமே மனோஜை பார்த்துக்கிட்டு ஏண்டா இதெல்லாம் அப்படின்னு, இங்கே பாருடா கண்டிப்பாக நீ படத்தை கட்டி தான் ஆகணும், இல்லைனா அம்மா உனக்காக ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்காங்க, கோர்ட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் ஸ்ருதி கூட சொன்னாங்க. ஆனால் அவசரப்பட்டு அம்மா உனக்காக கையெழுத்து போட்டுட்டாங்க. உன் மேலே அம்மா ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுக்காக நீ பணத்தை சீக்கிரமாக கட்டிடு அப்படின்ற மாதிரி மனோஜியை பார்த்து சொல்லிட்டுருக்காரு ரவி கூட. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்பாமல் எதுக்காக மனோஜ் அதிகமாக நம்புறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு விஜயா கேட்டால் அதிலிருந்தே கேள்விக்கான பதில் வந்து இருக்குது. ஸோ மனோஜ் அவர் சொன்ன மாதிரி முட்டாளாக இருக்கான். இவங்க எல்லாரும் திறமையானவங்க. படிக்கலைனா கூட முத்து தெளிவாக இருக்காரு. ரெஸ்டாரண்ட் வச்சு அவரும் படித்து தெளிவாக இருக்கார். ஸோ இப்போ படித்தும் தெளிவில்லாமல் அடி முட்டாளாக இருக்கிறது மனோஜ் மட்டும்தான். அதுக்காக தான் முதல்ல இருந்தே இவங்க மேலே பாசத்தை ஊட்டி அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கிறது நம்ம விஜயா மட்டும்தான். கூடவே இருந்து அதாவது சுய புத்தியாச்சும் இருக்கணும், இல்லை சொல் புத்தியாச்சும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. அவருக்கு சுய புத்தி கிடையாது, சொல் புத்தியை தான் இவ்வளோ நாளாக அவங்க அம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் மனோஜ் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவங்களோட லைஃப்பில் இப்போ அவங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு கூட தெரியல. இதுவுமே அவங்களுடைய அம்மாவோட பொறுப்பில் தான் விட்டுருக்காரு மனோஜ். ஸோ இதெல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் அவருமே இதை வந்து பண்ணி கேட்டு சைன் வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை மனோஜால் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நாம் இவ்வளோ முட்டாளாக இருக்கோம் அப்படின்றத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. எல்லாமே ரோகிணியால் தான் அப்படின்னு மொத்த கோவமும் அவன் மேலே தான் போகுது. இப்போ அண்ணாமலையுமே கேட்குறாரு, ஏன் நீ அவசரப்பட்டு சைன் பண்ண அப்படின்னு. என் பையனுக்காக நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்க? அன்றைக்கி மனோஜுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்கள் வந்து நின்னீங்களே, ஏன் இப்போ நான் நிற்கக்கூடாதா? அதான் நீங்கள் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், பரவாயில்லைங்க, என் பையனுக்காக நானே கட்டுறான், என் பையனை அவன் முட்டாள்னு சொல்லிட்டு போகிறான், அப்படி இருக்கிறப்போ நான் ஏற்றுக்க மாட்டேனா பொறுப்பை அப்படின்ற மாதிரி தான் இங்கே விஜயாவுமே பேசிகிட்டு இருக்காங்க.
இவங்க அவசரப்பட்டு பண்ண விஷயம் இது ஒன்று மட்டும்தான். ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்காக தான் குறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. ஸோ ரோகிணி அவங்க கைக்குள்ளே போய் இருக்கிறதும், இப்போ இந்த ஆள் வந்து இங்கே பணத்தை கேட்டு விஜயா கிட்ட சைன் வாங்கிட்டு போனது, ரெண்டுமே சிந்தாமணியோட பிளான் தான். இந்த ஆளுக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்க. ஸோ அது இவங்க யாருக்குமே தெரியாது. தெரியாமல் விஜயா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டாங்க. ரோகிணியை வச்சு இந்த வீட்டை எழுதி வாங்கணும் அப்படின்னு தான் சிந்தாமணி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க சிந்தாமணியோட ஹால் தான், அவங்க கிட்ட தான் மனோஜ் கடனை வாங்கி லாக் ஆகிட்டாரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போய் சிந்தாமணி, அதாவது சிந்தாமணி கிட்ட ரோகிணிமையாக அங்கே இருக்காங்க. ஸோ இதுக்கான நிறைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க சிந்தாமணி. கோர்ட்டு கேஸுனா கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு. இது ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இல்லை, அவங்களுக்கு சாதகமாக அவங்கள தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ரோகிணி இதுதான் சமயம் அப்படின்னு கரெக்டாக போய் சிந்தாமணி கிட்ட நிற்கவும், ஸோ இந்த ஆளுமே வந்து இவங்க வீட்டை விட்டு வெளியில் போன விஷயத்த, ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போன விஷயம் சிந்தாமணி மூலிமா அந்த ஆள் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு தான் ரோகிணியையும் போய் பார்த்து பேசுகிறாங்க. அப்படி அவங்கக்கிட்ட பார்த்து பேசும்போது இந்த ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே மனோஜ் கூட திரும்பவும் அவங்க சேரணும். அதுக்காக இவங்க அந்த ஆள்கிட்டயே வந்து இந்த வீட்டுக்கு எதிராக, மனோஜுக்கு எதிராக வந்து பேச வைக்கிறாங்க நம்ம ரோகிணியுமே கூட. அங்கே பாருங்கள், நானும் அவரும் ஒன்றா தான் இருந்தோம், நீங்கள் என்னை நம்பி எங்கள் 2 பேரையும் நம்பி சைன் பண்ணீங்க, அதாவது சைன் வாங்கிட்டு போனீங்க, எப்படியாச்சும் அந்த கடத்தை நாங்கள் அடிச்சிடணுன்னு தான் இருந்தோம். ஆனால் இப்போ நான் அந்த வீட்டு வெளியில் வந்துட்டேன், நீங்கள் மனோஜ்கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசவும், அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களை நம்பி தான் கொடுத்தேன், நீங்கள் திறமையானவங்க, நீங்கள் உங்கள் புருஷனை எப்படியாச்சும் வெளிநடத்தி கடனை அடைச்சிடுவீங்க அப்படின்ற பேரில் தான் உங்கள் மாமனாருக்கு நான் பாவம் பார்த்து உங்ககிட்ட சைன் வாங்கினேன். ஆனால் இப்போ நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்றதுனால அவர் ஒரு 0 மொத்தமும் உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் வந்து இதுக்கு ஷூரிட்டி போட்டீங்க அப்படின்னு கேட்கவும், என்னையே அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் கடன் அடிக்கணும் அப்படின்னா கடன் வாங்கினது மனோஜ் தானே, அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி மனோஜ் மேலே இருக்கிற கோவத்துலையும் அந்த வீட்டு மேலே இருக்கிற கோவத்துலையும் இந்த ஆள்கிட்ட எப்படி பேசிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் சிந்தாமணியோட பிளான் தான். ரோகிணியுமே சிந்தாமணி நினச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே அப்படி இவர்கிட்ட பேசவும், இவர் கோபமாக வந்து இங்கே மனோஜ்கிட்ட கடனை கேட்டு பேசுவார், சண்டை போடுவார். அடுத்து இந்த கடன் அடிக்கிறதுக்காக அந்த குடும்பம் என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரோகிணி வந்து. அப்போது எப்படியாச்சு மனோஜ் வந்து இந்த கடனை அடிக்கணும் அப்படின்னு நான் கூட இருக்கணும்ல, அப்போது என்ன எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க, மனோஜ் கூட என்ன இருந்தால் தான் மனோஜோட வாழ்க்கை ஃபில்ஃபில் ஆகும், அவர் வந்துட்டு இது எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்காக நான் கூட வேணும், அவர் ஒரு 0 அப்படின்றத இப்போ எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க, என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க நான் வேணும், நான் தான் மனோஜ்க்கு கரெக்டானவா அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணுறேன், அவங்களும் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க. இது இவங்களுடைய மைண்ட் செட். ஸோ இன்னொரு பக்கம் விஜயா இதை வச்சு அந்த ஆளை வச்சு கேம் ஆடுறாரு அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேர்கிட்ட முதல்ல சைன் வாங்கினாங்க, இப்போது அடுத்து விஜயா கிட்ட சைன் பண்ண அந்த ஆள் வராரு, அது சிந்தாமணியோட பிளான் தான். இப்போது ரோகிணி இப்படி பேசிட்டாங்களாம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவங்க அப்படி தான் பேசணும் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது அடுத்து சிந்தாமணியோட நோக்கம் இந்த வீட்டை எழுதி வாங்கணும் அப்படின்றது. ஏற்கனவே பணமும் கொடுத்துருக்காங்க, ரோகிணியோட வாழ்க்கை, அதாவது மனோஜோடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னு சிந்தாமணிக்கு, அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இப்படி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல், அதாவது பணம் கொடுத்ததுக்காங்கன்னா அறிகுறியே இல்லாமல் எப்படி ஒருத்தருக்கு பணம் சும்மா தூக்கி கொடுத்துட முடியும், அதை அவங்க எவிடன்ஸாக வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ நாளை பின்ன நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்களுமே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் எனக்கு பணம் கொடுத்ததுக்கான என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சிந்தாமணி எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். ஏன், ஏற்கனவே மனோஜ் வாங்கின கடனோட இப்போ விஜயா கிட்ட கொடுத்த பணம் இருக்குது, அதையுமே சேர்த்துக்கிறாங்க. அப்படியே அதிகமாக சேர்த்துக்கிட்டே போனால் இந்த வீட்டோட லெவலுக்கு அந்த காசு கொடுத்ததா அவங்க எய்ம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த வீட்டை எழுதி வாங்கணும் அப்படின்றது, அதை வந்து வெளியில் விற்று அவங்க நல்லா லாபம் பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இயக்கம். ஸோ விஜயா வந்து சிந்தாமணியோடைய முகத்தர என்ன அப்படின்னு தெரியாமல் அவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. அதையே வச்சுக்கிட்டு சிந்தாமணியை அவங்கள பழி வாங்கிறதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. முட்டாள்தனமாக ஏமாந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சிந்தாமணிக்கிட்ட லாக் ஆகிட்ருக்காங்க.
இந்த விஷயம் இது வரைக்கும் முத்துவுக்கு இன்னமும் தெரியவும் தெரியாது. அப்படி முத்துவுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் இந்த விஷயத்தில் ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது சிந்தாமணி நினச்சது நடந்துடுச்சு. இப்போது மனோஜ்க்கு கொடுத்த கனவை அவங்க அடைக்கிறதுக்காக டைம் கேட்டு சிந்தாமணி கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க, மாதம் மாதம் அடைக்கணும் அப்படின்னு. ஸோ நடந்த பிரச்சனையினால் மனோஜால் சரியாக கடனை இப்போ கட்ட முடியறது கிடையாது. ஸோ ஷோரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஓட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. எந்த ஒரு வியாபாரமே நடக்கலை, ஆர்டர்ஸுமே வரல அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அங்கே லிஸ்ட் படி கணக்கு பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற ஈபி பில், கரண்ட்டு பில், வாடகை மொத்தம் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கே தலை சுற்றுது. பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் ஏன் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பல தடவை நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், நீங்கள் எடுக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்காச்சும் நேரில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு. சார் நீங்களே ஷோரூமுக்கு வருவீங்க, நீங்களும் மேடமும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலான்னு பார்த்தோம். ஆக்சுவலி நீங்கள் வரலைனாலே மேடமாச்சும் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்களும் வரல. மேடமுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம். அவங்க நானே அந்த வீட்டில் இல்லை, நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் மனோஜ்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லவும் மனோஜ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வராரு. அப்போது விஜயா கேட்குறாங்க, என்னாச்சு மனோஜ், ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு. இல்லைம்மா ஷோரூமில் எல்லாமே ரொம்ப டல்லாகவே போயிட்டுருக்கு, எதுவுமே சரியில்லை, இப்படியே போனால் கண்டிப்பாக ஷோரூம் இழுத்து முடுற நிலமை வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனோஜ் பேசிகிட்டு இருக்கவும், என்ன மனோஜ் இப்படி சொல்லிட்டுருக்க, இங்கே பாருடா, போனவளை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்காத. இங்கே பாருடா, இந்த மாதம் லோன் கட்டணும், அதாவது பணம் கொடுக்கணும் அந்த வட்டிக்காரனுக்கு முழுசாக 1,00,000டா. நீ மட்டும் கட்டலைன்னா அவன் நம்மளை அமைதியை விட்டுருவானா அப்படின்னு. அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு. டே உன்னை நம்பி நான் வேற கையெழுத்து போட்டிருக்கேன்டா. அந்த ஆள் சொன்ன மாதிரி நீ நிரூபிச்சிடாத, ஒழுங்கு மரியாதை ஏதாச்சும் ஆர்டரை எடுத்து இந்த கடனை கொடுக்குற வழியாக பாருடா. அவளை நினச்சிட்டு நீ இந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருக்காத. அவளால் நடந்த பிரச்சனையினால தான் நீ அங்கே போக முடியாமல் ஷோரூம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் அங்கே போகாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். நீ வழக்கம் போல நீ ஷோரூமுக்கு போகணும், உன்னுடைய வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ரோகிணி இல்லாமல் மனோஜ் அந்த ஒரு ஷோரூமுக்கு போனாலும் வெறும் 0 தான். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அங்கே போயிட்டு சும்மா தான் திரிஞ்சுட்டு வராரு. தினமும் இதே மாதிரி தான் ரொட்டீனாக நடந்துட்டுருக்கு. ஸோ எதுவுமே பண்ண முடியல அவளாட, ஆர்டரையும் பிடிக்க முடியல அவராட. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் வேறு வழி இல்லாமல் அவர் இப்போ ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தார் இல்லையா, அந்த ஆஃபீஸை எல்லாத்தையும் மூடிட்டு அதில் வர ஃபர்னிச்சர் இதெல்லாம் போட்டுட்டு அதில் செலவு பணத்தை விட பாதி காசு வந்து கையில் எடுத்துக்கிறாரு. அதை வச்சு இங்கே ஷோரூமுக்கு பொருளெல்லாம் வந்து வாங்கி போடுறாரு. பழைய ஷோரூம்க்கே கூட ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்கட்டும் அப்படின்னுக்காக ஏன் இஎம்ஐ கட்டணும், அது இல்லாமல் அந்த ஆளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி இஎம்ஐ கட்டணும், அதுக்கப்புறம் வீட்டு அதோட ஆஃபீஸோடைய வாடகை அடைக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இதெல்லாத்தையும் வந்து மனோஜ் வந்து மேனேஜ் பண்ணுறாரு. அதுக்கே சரியாக போகுது. அவருக்கு வந்த பணம், அதுக்கு மேலே இவர்கிட்ட எந்த ஆர்டரும் வரல, பணமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. ஸோ பொங்கல் கூட எந்த ஒரு வியாபாரமே ஆகலை அப்படின்னு தான். ஏன்னா ரோகிணி இருந்தால் ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஸோ நல்லா வந்து ரன் ஆகிட்ருக்கோம். மனோஜ்க்கு அந்த அறிவே இல்லை. பொருளை விற்றா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஷோரூம் பக்கமும் போகாமல் அவங்கக்கிட்டே விட்டுட்டாங்க. அப்படி ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருந்தா கூட பொங்கலில் நல்லா போயிருக்கும். ஆனால் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப டல்லாகவே இருக்குது, கஷ்டம். அதாவது சொல்லவும் சொல்கிறாங்க கூட அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கெல்லாம் முதல் பொங்கலுக்கு மேடம் இருந்தாங்க, நல்லா ஆஃபர் போட்டாங்க, நல்லாவே நம்ம ஷோரூம் வந்து ரன் ஆச்சு. ஆனால் இப்போ எந்த ஒரு ஆஃபருமே நீங்கள் போடவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அப்படி ஆஃபர் போட்டிருந்தா கூட ஏதாச்சும் ரன் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஷோரூமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். இப்போ எதுவுமே இல்லாமல் பொங்கலுக்கு கூட எல்லாம் இப்படி உட்காந்துட்டு இருந்தா எப்படி சார், எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே மனோஜ்க்கு தெரியல. அடுத்த ரொட்டீனாக இதே தான் நடந்துட்டுருக்கு. திரும்பவும் வீட்டுக்கு வராரு மனோஜ். நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. வீட்டில் இருக்குங்க அத்தனை பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா மனோஜ் இப்படி சொல்கிற அப்படின்னு அண்ணாமலையுமே கேட்குறாரு. ஆமாப்பா, நான் என்ன பண்ணட்டும், இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்களாம்மா உங்கள் பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அந்த ஆள் சொல்லிட்டு போனதை இவன் உண்மையானதான நிரூபிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லவும், முத்து இப்படி சொன்ன உடனே விஜய்க்கு கோவம் வருது. என் பையனை பற்றி இப்படி பேசாதாரா நீ, என்ன எது வாய்ப்பு கிடைக்கும்னு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு. மற்ற அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு. இவரால் ஏன் எதையுமே ஒழுங்காக ரன் பண்ண முடியலைங்களா, ஏதாச்சும் ஆர்டர் பிடிச்சி நல்ல விதமாக பண்ணணும்ல, இப்போ நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கவும் ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போது கரெக்டாக இந்த சமயத்தில் டைமும் ஆகிடுது. அவங்க கொடுத்த பணத்தை கேட்குறதுக்காக வந்து ரெடியாக நிற்கிறாரு. அப்போது இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரே குழப்பமாக இருந்துகிட்ருக்காங்க. அண்ணாமலை கொஞ்சமாக அவர் சேர்த்து வச்சுருந்த பணமும் விஜய் அவங்களோட நகையை அடக வச்சு 1 மாதத்துக்கான பணத்தை கொடுத்துடுறாங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக வருவேன், இந்த மாதிரிலாம் லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, கரெக்டாக என்னை தேடி பணம் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து மிரட்டிட்டு போகிறாரு. இப்போ என்னென்ன பண்ண போகிறேன்,
போச்சு எல்லாம் அம்மா பொறுப்பு அப்படின்னு விட்டுட்டு நீ அதிகமாக யோசிக்காமல் இருந்த இப்போ பார்த்தியா அம்மாவுடைய நகை மொத்தமாக போச்சு. அடுத்து உனக்கு என்னத்தை வச்சு பணத்தை கொடுக்கலான்னு இருக்காங்க. இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காக ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுடா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மனோஜ்க்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. முத்துவுமே கூட அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறாரு. மீனா போயிடுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க மனசு விட்டு. என்னங்க இதெல்லாம் இப்படி ஆயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த ஆள் சொன்னது போனதுக்கும் இவனுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அந்த மாதிரி தானே நம்ம பண்ணிகிட்ருக்கான். வீட்டில் நாம் ஏற்கனவே எல்லாருமே இதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். அந்த பாலாரமாக இருந்த வரைக்கும் தான் இவனை எதையும் பேச விடாமல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவனால் முடியும் அப்படின்றத அந்த அம்மா தான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஏன் அம்மா பண்ணிகிட்ருக்காங்களே இப்போ அவனுக்கு அந்த மாதிரி தான் அதுவும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுவும் போய் சொல்லி நாடகமாடி இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. இப்போ இவன் மொத்தமாக ஒன்றும் இல்லாத நிற்கிறான். போகிற போக்கில் பார்த்தா நம்ம எல்லாரையும் தான் இந்த பிரச்சனையில் அவன் இழுத்து விடுவான் போல இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது? அந்த ஆளோடைய நோக்கமும் கூட கொஞ்சம் சரியில்லை. அந்த கடன் கொடுத்தவர் அவருமே வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்னமோ சரியில்லை மீனா, இது எங்கேயோ போய் வில்லங்கமாக முடிய போகுதுன்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஏங்க நீங்களே எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் எது எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பீங்கள. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் அப்படின்றத கண்டுபிடிங்க. இப்படி பேசினா எப்படிங்க? அவர் பண்ண தப்புக்காக நம்ம குடும்பம் இல்லாத தண்டனை அனுபவிக்கணுமா? என்னதான் இருந்தாலும் அவர் உங்களோட அண்ணன். ரோகனோட விஷயத்த நடந்ததுலேருந்தே அவரே ரொம்ப மனசொடைச்சு போயிருக்காரு. நாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் முட்டாளாக இருக்க போய் தான் இது எதுவுமே தெரியாமல் அவர் இருந்திருக்காரு. இப்போ கூட நம்மளால் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் வெளியில் வந்துச்சு தவிர அவருக்கு ஒரு விதத்தில் கூட சந்தேகம் வராமல் தானே அந்த ரோகிணி இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தாங்க. நம்மளால தானே இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. அதுதான் அவரால் எதுவும் முடியாதுன்னு தெரியுது இல்லைங்க. இந்த வீட்டுக்காக நாமளே ஏதாச்சும் பண்ணலாம். இது நம்ம குடும்பங்க. நம்ம எப்படிங்க எல்லாரையும் விட்டுற முடியும் அப்படின்ற மாதிரி மீனா பேசும்போது முத்துக்கே ஒரே கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. மீனா பேசுறதை நினச்சி சந்தோஷமாகவும் இருக்குது. உன்னை மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க மீனா. நீயும் பழங்குரலும் தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக. நீ இப்படி இந்த வீட்டுக்காக யோசிக்கிற. பழங்குரல் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அம்மாவையும் அப்பாவையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட போயிருக்கமே. கொஞ்சம் கூட நம்ம வீட்டை பற்றி யோசிக்காமல் தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டு அப்படின்னு அந்த பார்லரமாக நினச்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு போச்சு பாரு. அதை நினைக்கும் போது அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது அப்படின்னு. அது இப்போ என்ன எங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குன்னே தெரியலே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு தான் முத்துவே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலையுமே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து முத்துக்கிட்ட அண்ணாமலை பேசுகிறாரு. என்னப்பா இது இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. என்னடா பண்ணுறது, அவன் என் பிள்ளையாச்சு, அவன் வாங்கின கடனை இப்போ நான் தானே அடைச்சாகணும் அப்படின்னா. அதான் அம்மா கையெழுத்து போட்டிருக்கு இல்லைப்பா. அம்மா வேற நம்ம சொல்ல கேட்காம அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுச்சு. அந்த ஆள் ஏற்கனவே ரொம்ப கரடு முரடாக பேசிகிட்டு இருந்தான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேசிட்டு போகிறான். இந்த மாதம் எப்படியோ அவங்க கிட்டேருந்து பணத்தை எடுத்துட்டான். அடுத்து இன்னும் மீதி இருக்கிற பணத்தை வாங்க அவன் என்ன பண்ணுவான்? மொனச்சு கொடுக்கல அப்படின்னா இனி நம்மக்கிட்டையுமே கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம யார்கிட்டையும் வாங்கவும் முடியாது. அதுவும் அவ்வளோ பணம் கடன் வாங்கவும் முடியாது. என்னப்பா பண்ண போகிறோங்க? அம்மா பேரில் வேற இந்த வீடு இருக்குது. அம்மா வேற அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம எல்லாம் பணத்தை கட்டலை அப்படின்னா ஒரு வேளை அந்த ஆள் இந்த வீட்டை எடுத்துகிட்டு போக கூட தயங்க மாட்டேனே. ஒரு வேளை அப்படி ஏதாச்சும் நடக்குமாப்பா, என் மனசுக்கு ரொம்ப பதற்றமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலைக்குமே என்ன முத்து இப்படி சொல்கிற, இதில் இப்படி வேறு இருக்கா அப்படின்னு அண்ணாமலையுமே துடிச்சு போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்றில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.